welcome to my channel. நாம இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம்னா between and push இந்த ரெண்டு வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்வீங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே, இல்ல between ஃபர்ஸ்ட் நம்ம between பார்க்கலாம். between எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படினா இப்போ ரெண்டு பேருக்கு இடையிலேன்னு சொல்றது. ஓகே, அத மென்ஷன் பண்றது. இப்போ எங்களுக்கு இடையில் அப்படினா எங்களுக்குனா ரெண்டு பேரை மென்ஷன் பண்ணி பேசும்போது அந்த இடையில் அதுக்கு between யூஸ் பண்ணுவோம். எங்களுக்குனா எனக்கும் இன்னொருத்தங்களுக்கும் இடையில அப்படின்னு சொல்றது. அவர்களுக்கு இடையில் அப்படின்னா என்ன மென்ஷன் பண்ண மாட்டோம், அடுத்தவங்க ரெண்டு பேரை மென்ஷன் பண்ணி பேசுறது. ஓகே, அவங்களுக்கு இடையில, எங்களுக்கு இடையில ஒன்னும் இல்ல, எங்களுக்கு இடையில நீ வராத, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அடுத்து ஹாஸ்பிட்டல் பேங்குக்கும் பஸ் ஸ்டாப்புக்கு இடையில இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. இப்படி ரெண்டுக்கு இடப்பட்டதா அந்த இடையில் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம between யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. எங்களுக்கு இடையில் ஒன்றுமில்லை. எங்களுக்கு இடையிலனா எனக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் இடையில ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றது. சரியா? அப்போ எங்களுக்கு இடையில், அந்த இடையில் யார நம்ம மென்ஷன் பண்றோமோ அவங்களோட ஆப்ஜெக்ட நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? அப்போ பாருங்க, எங்களுக்கு இடையில் ஒன்றுமில்லை அப்படின்னா ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றேன், எதுவும் இல்ல அப்படின்னு. அப்ப எப்படி சொல்றது? there is nothing தானே, நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் தானே. there is nothing, there is nothing அப்படின்னா ஒன்னும் இல்ல. யாருக்கு இடையில? எங்களுக்கு இடையில். எங்களுக்கு இடையில்னா அந்த இடையில் அதுக்கு between யூஸ் பண்ணுவோம். between போட்டுட்டு எங்களை மென்ஷன் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் us. ஓகே, அப்ப எங்களுக்கு இடையில ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? there is nothing between us. there is nothing between us. ஓகே, அடுத்து அவர்களுக்கு இடையில் ஒன்றும் இல்ல. நம்ம சொல்லுவோம்ல அவங்களுக்கு இடையில ஒண்ணுமே இல்ல அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? அவங்களுக்கு இடையில் ஒன்றுமில்லை, எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றது. there is nothing. there is nothing, ஒண்ணும் இல்ல. யாருக்கு இடையில? அவங்களுக்கு இடையில் அப்படின்னா இடையில் அதுக்கு between போடணும். அவங்கள நம்ம மென்ஷன் பண்ணும்போது them. ஓகே, மற்றவங்கள நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அல்ல நம்ம இருக்க மாட்டோம், அடுத்த ரெண்டு பேரை நம்ம மென்ஷன் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டா நம்ம themன்னு சொல்லுவோம். அதே இது என்னையும் சேர்த்து, என்னையும் அவங்களையும் சேர்த்து நம்ம மென்ஷன் பண்ணும்போது அது எங்களுக்கு இடையில் அப்படின்னா between us போடணும். சரி, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. எங்களுக்கு இடையில் நீ வரக்கூடாது. நம்ம சொல்லுவோம்ல எங்களுக்கு இடையில நீ வரக்கூடாது அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. எங்களுக்கு இடையில் இது அப்படியே இருக்கட்டும், சென்டென்ஸோட லாஸ்ட் போட்டுக்கலாம். நீ வரக்கூடாது. இந்த சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க பாப்போம். நீ வரக்கூடாது. ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? shouldn't யூஸ் பண்ணுவோம். இத செய்யக்கூடாது, நீ வரக்கூடாது, போகக்கூடாது, அந்த கூடாது அதுக்கு shouldn't யூஸ் பண்ணி பேசுவோம் தானே. அப்ப எப்படி? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும். நீ, நீனா யூ. அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? வரக்கூடாது, அந்த கூடாது அதுக்கு shouldn't மாடல் வெர்ப். சரியா? shouldn't இல்ல should not னு கூட போட்டுக்கலாம். சரியா? ஷார்ட்டா shouldn't. அடுத்து என்ன? verb வரும். verb எது? வரக்கூடாது, வரக்கூடிய செயல். வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. அது அப்படியே எழுதணும். அப்ப நீ வரக்கூடாது அப்படின்னா you shouldn't come. you shouldn't come. யாருக்கு இடையில? எங்களுக்கு இடையில். அப்ப என்னையும் இன்னொருத்தரையும் சேர்த்து பேசுறது. சரியா? எங்களுக்கு இடையில். அப்ப between போட்டு அடுத்து என்னது? us. between us. அப்ப எங்களுக்கு இடையில் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? you shouldn't come between us. you shouldn't come between us. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. எங்களுக்கு இடையில் வராத. இது ஒரு கட்டளையா நம்ம சொல்றது. நம்ம சொல்லுவோம்ல எங்களுக்கு இடையில வராத அப்படின்னு. இது எப்படி சொல்றது? சப்ஜெக்ட் இல்லாம நம்ம எழுதுறது. அப்ப சப்ஜெக்ட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அதுவும் பாருங்க, எங்களுக்கு இடையில் வராதேன்னு நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்ப என்ன? don't போடுவோம் தானே. don't போட்டுட்டு அந்த வெர்ப அப்படியே எழுதுவோம். வராதே, வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. அப்போ don't come அப்படின்னா வராதன்னு அர்த்தம். எங்களுக்கு இடையில் அப்படின்னா
இடையில், between. அடுத்து எங்களை மென்ஷன் பண்ணும்போது us. ஓகே, அப்ப எங்களுக்கு இடையில வராத அப்படின்னா don't come between us. Don't come between us. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அதுக்கு இடையில என்ன இருக்குன்னு கேக்குறோம். அதுக்கு இடையில என்ன இருக்கு அப்படின்னு இது எப்படி கேட்கலாம் பாருங்க. அதற்கு இடையில் இது அப்படி இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு. என்ன இருக்கு, எங்க இருக்கு, எப்படி இருக்கு, என்னவா இருக்கு, இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்கும் போது அங்க be verb யூஸ் பண்ணி கேட்போம். சரி, உன்னோட நிலையை பற்றி கேட்கறது. என்ன இருக்கு அப்படின்னா அதோட நிலையை பற்றி கேட்கிறோம். சரி, எல்லாம் வந்து சப்ஜெக்ட் நம்ம வந்து மென்ஷன் பண்ணல, சப்ஜெக்ட் வரல. சோ என்ன அப்படின்னா வாட், அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கு அடுத்து be verb is, இருக்குன்னு அர்த்தத்தை கொடுக்கிறது தான் இஸ். ஓகே, வாட் இஸ், என்ன இருக்கு. இருக்குன்னா present form. ஓகே, என்ன இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அது past. ஓகே, அது இருக்குன்னு சொல்லும்போது present. சோ is யூஸ் பண்ணணும். அப்போ what is, isங்கிறது இருக்குன்னு அர்த்தத்தை கொடுக்கிறது. என்ன இருக்குன்னா what is. அதற்கிடையில் அப்படின்னா in between that. ஓகே, in between that அப்படின்னா அதற்கிடையில். அதுக்கிடையில என்ன இருக்கு அப்படின்னா what is in between that. What is in between that. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. பூனை வந்து பெட்டிக்கு இடையில ஒளிஞ்சிட்டு இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல, பூனை பெட்டிக்கு இடையில, ரெண்டு பெட்டிக்கு இடையில ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது. சரியா, அப்ப இது எப்படி சொல்லலாம் பாருங்க. இதுல வந்து சப்ஜெக்ட் என்னது, பூனை. பூனையை பற்றி தானே பேசுறோம். சோ பூனை. அடுத்து என்னன்னா பெட்டியிடையில் ஒளிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா இப்போ பிரசன்ட்ல அந்த சேல் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இப்போ அது வந்து என்னது, அங்கேதான் ஒளிஞ்சிட்டே இருக்கு. சரி, அப்போ இப்போ அந்த சேல் கண்டினியூ ஆகுது அப்படின்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அப்ப எப்படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும். the cat. பூனை பற்றி தானே பேசுறோம். சோ அந்த வேலையை செய்யறது யாரு, பூனை. அப்போ cat, the cat. அடுத்து என்னன்னா be verb யூஸ் பண்ணணும் பிரசன்ட் கண்டினியூஸ்க்கு. இப்போ cat சிங்குலர் சப்ஜெக்ட், ஒரே ஒரு கேட்ட பற்றி மட்டும் தான் பேசுறோம். சோ நம்ம is யூஸ் பண்ணணும். is. அடுத்து verb வரும். verb என்ன, பெட்டிக்கிடையில் ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஒளிகிறதுக்கு இங்கிலீஷ்ல hide. ஓகே, இது வந்து என்னது ing ஃபார்ம்ல எழுதணும். hiding. hiding. அப்போ பூனை வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா the cat is hiding. the cat is hiding. இதுக்கிடையில பெட்டிக்கிடையில் அப்படின்னா between. அடுத்து பெட்டி, the boxes. boxes ox வந்துனா லாஸ்ட் es போட்டுறணும். சரியா, boxes. அப்போ பூனை வந்து பெட்டிக்கிடையில ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், ரெண்டு பெட்டிக்கிடையில ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது எப்படி சொல்றது, the cat is hiding between the boxes. the cat is hiding between the boxes. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கண் மருத்துவமனை வந்து வங்கிக்கும் சூப்பர் மார்க்கெட்டுக்கும் இடையில இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல, ஐ ஹாஸ்பிட்டல் வந்து பேங்குக்கும் சூப்பர் மார்க்கெட்டுக்கும் இடையில இருக்கு அப்படின்னு. இது எப்படி சொல்றது, ஏதோ ஒண்ணு ரெண்டுக்கு இடையில இருக்குன்னு சொல்றோம். ஓகே, அது எப்படி சொல்றதுன்னா பாருங்க, கண் மருத்துவமனை அதை பத்தி தானே பேசுறோம். அது வந்து என்னது, பேங்குக்கும் சூப்பர் மார்க்கெட்டுக்கும் இடையில இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதோட நிலையை பற்றி நம்ம சொல்றோம். அப்போ இல்ல வந்து கண் மருத்துவமனை பற்றி பேசுறதுனால இதுதான் சப்ஜெக்ட். சரியா, அப்ப என்ன, the eye hospital. the eye hospital. அடுத்து உன்னோட நிலையை பற்றி சொல்லும் போது அங்க be verb யூஸ் பண்ணி தான் பேசுவோம். மெயின் verb வராது, be verb. அந்த இருக்குன்னு அர்த்தத்தை கொடுக்கறதா அந்த be verb. சரியா, அப்ப இல்ல வந்து is யூஸ் பண்ணுவோம். present form. அதுவும் என்னது, ஒன்னே ஒன்ன பத்தி தான் பேசுறோம். ஒரே ஒரு ஐ ஹாஸ்பிட்டலை பத்தி பேசுறோம். சோ சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்துச்சுன்னா இங்க is யூஸ் பண்ணுவோம். is போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும், கண் மருத்துவமனை இருக்கு அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கிறது the eye hospital is. ஓகே, அடுத்து எதுக்கு இடையில இருக்கு, வங்கிக்கும் சூப்பர் மார்க்கெட்டுக்கும் இடையில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடையில் எழுதிடணும், between. அடுத்து வங்கிக்கும் சூப்பர் மார்க்கெட்டுக்கும் தான் நல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது எது, வங்கி, பேங்க். between the bank
சாரி பேங்க் அண்ட் அடுத்து சூப்பர் மார்க்கெட் த சூப்பர் மார்க்கெட். ஓகே, அப்போ இந்த ஐ ஹாஸ்பிடல் வந்து பேங்குக்கும் சூப்பர் மார்க்கெட்டுக்கும் இடையில இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? The eye hospital is between the bank and the supermarket. Okay, the eye hospital is between the bank and the supermarket. Okay, அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா புஷ். புஷ்னா தள்ளு, தள்ளி விடுறது. அப்படி நீ ஏன் என்ன தள்ளி விட்ட, அவ என்ன தள்ளி விட்டா, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அப்படி தள்ளி விடுறதுக்கும் சரி, ஒன்ன தள்ளுறதுக்கும் சரி, அதுக்கு புஷ் யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்ப பாருங்க, கதவை தள்ளுன்னு சொல்ற. கதவை தள்ளு அப்படின்னு இது எப்படி சொல்றது? பாருங்க, கதவை தள்ளு. அப்போ இதுல வந்து சப்ஜெக்ட் வரல, சோ நம்ம வெர்ப ஃபர்ஸ்ட் எழுதுறோம். வெர்ப் எது? தள்ளக்கூடிய செயல், தள்ளுறது. ஓகே, தள்ளுறதுக்கு புஷ். புஷ் எதை தள்ளணும்? கதவை. அப்போ புஷ் த டோர். ஓகே, புஷ் த டோர் அப்படின்னா கதவை தள்ளு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், அனு என்ன கீழே தள்ளி விட்டா. நம்ம சொல்லுவோம்ல, அனு வந்து என்ன கீழே தள்ளி விட்டா, அவ என்ன கீழே தள்ளி விட்டா, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் தானே. இது எப்படி சொல்றது? பாருங்க, தள்ளி விட்டாள், முடிச்சு போன விஷயம். ஓகே, அப்போ தள்ளி விடுறதுக்கு நம்ம புஷ் யூஸ் பண்ணி பேசும். சரி, அப்போ அனு என்ன கீழே தள்ளி விட்டா அப்படின்னா முடிச்சு போன விஷயம். அது எப்படி சொல்றதுன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும், அனு. சப்ஜெக்ட் என்னது? அனு. அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி? வெர்ப் எழுதணும். அந்த வெர்ப் வந்து என்னது? பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும் தானே. என்னை கீழே தள்ளி விட்டாள். அப்ப தள்ளி விடக்கூடிய செயல். தள்ளுறதுக்கு புஷ். அதோட பாஸ்ட் என்னது? புஷ்ட். கூட இடி சேர்த்தா போதும், புஷ்ட். அடுத்து யாரு தள்ளி விட்டா? என்னை, மீ. ஆப்ஜெக்ட். சரியா? என்னைனா மீ. அடுத்து எங்க? கீழே அப்படின்னா டவுன். ஓகே, அப்போ அனு என்ன கீழே தள்ளி விட்டா அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? அனு புஷ்ட் மீ டவுன். அனு புஷ்ட் மீ டவுன். ஓகே, அடுத்து நீ ஏன் என்ன கீழே தள்ளி விட்ட. நம்ம கேட்போம்ல, நீ ஏன் என்ன கீழே தள்ளி விட்ட. இது எப்படி கேக்குறது? பாருங்க, கொஸ்டின் கேக்குறோம், அதுவும் பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பத்தி கேக்குறோம். நீ ஏன் என்ன கீழே தள்ளி விட்ட. அப்ப முடிச்சு போன விஷயத்தை பத்தி நம்ம கொஸ்டின் கேட்கும் போது அங்க டிட் யூஸ் பண்ணி கேட்போம். சரியா? பாருங்க, இங்க ஏன் WH கொஸ்டின் வந்திருக்கு, அதை ஃபர்ஸ்ட் எழுதணும். why. அதுக்கு அடுத்துதான் நம்ம டிட் யூஸ் பண்ணுவோம். நம்ம முடிச்சு போன விஷயத்தை பத்தி கேட்கும் போது இப்போ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அங்க டிட் எதுவுமே சேர்க்க வேண்டாம். சரியா? நெகட்டிவ்க்கு தான் டிட் சேர்ப்போம். அதே போல கொஸ்டின் கேட்கறதுக்கு பாசிட்டிவா கொஸ்டின் கேட்கும் போது டிட் சேர்ப்போம், நெகட்டிவா கொஸ்டின் கேட்கும் போது டிட் சேர்ப்போம். சரியா? அப்போ இங்க பாசிட்டிவ் கொஸ்டின், சோ டிட் சேர்க்கிறேன். அதுக்கு அடுத்து என்னது வரணும்னா சப்ஜெக்ட், நீ. நீனா யூ. அடுத்து என்ன வரணும்? வெர்ப். வெர்ப் எது? இது கீழே தள்ளி விட்டாய், தள்ளி விடக்கூடிய செயல். தள்ளி விடுறதுக்கு புஷ். நம்ம இதுல வந்து பாஸ்ட் பத்தி தான் கொஸ்டின் கேக்குறோம். ஆனா இங்க புஷ்ட் போட்டிருக்கோம், இங்க புஷ். இது ஏன்னா இங்க டிட் வந்திருக்கு. டிட் வந்தாலே வெர்ப் பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? அதனால இங்க புஷ். அடுத்து என்னை யார தள்ளி விட்டா? என்னை, மீ. கீழே, டவுன். ஓகே, அப்போ நீ ஏன் என்ன கீழே தள்ளி விட்ட அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? why did you push me down? why did you push me down? ஓகே, நெக்ஸ்ட், அனு என்ன தள்ளி விடல. நம்ம சொல்லுவோம்ல, அனு என்ன தள்ளி விடலன்னு நெகட்டிவா சொல்றோம். ஓகே, இது எப்படி சொல்றது? முடிச்சு போன விஷயம். ஓகே, பாஸ்ட் பத்தி நம்ம நெகட்டிவா பேசுறோம், தள்ளி விடல அப்படின்னு. இது எப்படி சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும், அனு. அதுக்கு அடுத்து என்னன்னா இது நெகட்டிவ் சென்டென்ஸ் தானே. அப்போ நெகட்டிவ்னால டிடின்ட் போட்டுருக்கோம். ஓகே, முடிச்சு போன விஷயம், பாஸ்ட் பத்தி நம்ம பேசுறோம், அது நெகட்டிவ்னால டிடின்ட். அடுத்து என்ன வரணும்? வெர்ப். வெர்ப் எது? தள்ளி விடக்கூடிய செயல், புஷ். அடுத்து என்னன்னு சொல்லும் போது மீ. ஓகே, அப்போ அனு என்ன தள்ளி விடல அப்படின்னு சொல்றதுக்கு அனு டிடின்ட் புஷ் மீ. அனு டிடின்ட் புஷ் மீ. ஓகே, அனு என்ன தள்ளி விடலன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், அவன் உன்ன தள்ளி விட்டானா. நம்ம கொஸ்டின் கேக்குறோம், அவன் உன்ன தள்ளி விட்டானா அப்படின்னு.
இது என்னது பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பத்தி கொஸ்டின் கேக்குறோம். இன்னொன்னு பாசிட்டிவ் கொஸ்டின் தான். சரியா? அப்ப இது எப்படி கேக்குறது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி கொஸ்டின் கேக்குறது? did யூஸ் பண்ணி கேட்போம். இங்க வந்து ஒய்ங்கிற WH கொஸ்டின் வந்திருக்கனால அத ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கோம். இல்லைன்னா அந்த did தான் ஃபர்ஸ்ட் வரும். சரியா? did அடுத்து என்ன வரும்? சப்ஜெக்ட் அவன், அவன்னா he. அதுக்கு அடுத்து verb உன்னை தள்ளி விட்டானா, தள்ளி விடக்கூடிய செயல். தள்ளி விடுறதுக்கு push. உன்னை, உன்னைனா you. ஓகே. அப்போ அவன் உன்னை தள்ளி விட்டானா அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேக்குறது? did he push you? did he push you? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, யார் உன்னை தள்ளி விட்டது? நம்ம கேட்போம்ல யார் உன்னை தள்ளி விட்டது அப்படின்னு. முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி தான் நம்ம கொஸ்டின் கேக்குறோம். இல்ல பாருங்க, யாரு யார் அதை செய்தானே தெரியாது தானே. அப்ப அந்த யாரு who இததான் நம்ம சப்ஜெக்டாவே எடுப்போம். யாரு ஒரு செயலை செய்தது அப்படின்னு கேட்கும் போது அந்த யாரு who இததான் நம்ம சப்ஜெக்டா எடுப்போம். சரியா? சப்ஜெக்ட் அடுத்து என்ன வரணும்? verb உன்னை தள்ளி விட்டது, தள்ளி விடக்கூடிய செயல். push கூட ed சேர்த்து பேசணும். ஏன்னா பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி தானே கேக்குறோம். சோ ed. இங்க வந்து did வராதா அப்படின்னா இங்க did வராது. சரியா? ஏன்னா இங்க வந்து சப்ஜெக்டா அடுத்து நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணல. இப்போ சப்ஜெக்டா நம்ம இப்போ WH கொஸ்டின் வந்துன்னா அதுக்கு அடுத்து நம்ம did சேர்ப்போம். அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் வரும். இல்ல வந்து சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்து verb வரும். சரியா? அடுத்து ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ், அடுத்து கொஸ்டின் மார்க். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தாதான் நமக்கு வந்து அதுல இடையில did சேர்ப்போம். didக்கு அடுத்து ஒரு சப்ஜெக்ட் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஆனா இங்க என்னது? நம்ம who தான் நம்ம சப்ஜெக்டாவே எடுத்திருக்கோம். சோ whoக்கு அடுத்து நம்ம verb தான் எடுக்கணும். சரி, முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி நம்ம கொஸ்டின் கேக்குறோம். சோ இங்க வந்து verb என்ன ஃபார்ம்ல இருக்கும்? be2 ஃபார்ம்ல இருக்கும். சரியா? அப்போ who pushed அப்படின்னா யாரு தள்ளி விட்டது அப்படின்னு அர்த்தம். உன்னை அப்படின்னா ஆப்ஜெக்ட் you. ஓகே, இது வந்து யூங்கிறது என்னது? சப்ஜெக்ட் கிடையாது, அது ஆப்ஜெக்ட். சரி, அப்போ யார் ஒண்ணு தள்ளி விட்டது அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்கலாம்? who pushed you? who pushed you? ஓகே. நெக்ஸ்ட், நான் மீராவுக்கும் அனுக்கும் இடையில உட்கார்ந்த. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கா இருக்கட்டும், இல்ல கிளாஸ்லயா இருக்கட்டும், ஏதாவது நம்ம சொல்லும் போது நான் வந்து எங்க உட்கார்ந்தேன்னா நான் மீராவுக்கும் அனுக்கும் இடையில உட்கார்ந்த. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, நான் மீராவுக்கும் அனுக்கும் இடையில், மீராவுக்கும் அனுவுக்கும் இடையில், அது அப்படியே இருக்கட்டும். ஓகே, உட்கார்ந்தேன் முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி தான் நம்ம பேசுறோம். சரியா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி. அப்ப எப்படி? சப்ஜெக்ட் நான், ஐ, அதுக்கு அடுத்து verb, சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து verb, அதுவும் பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும் தானே verb. அப்போ உட்கார்ந்தேன், உட்கார்றதுக்கு sit, அதோட பாஸ்ட் என்னது? sat. I sat அப்படின்னா நான் உட்கார்ந்த அப்படின்னு அர்த்தம். நான் உட்கார்ந்தேன்னா I sat. எங்க? மீராவுக்கும் அனுவுக்கும் இடையில் அப்படின்னா அந்த இடையில் பிட்வீன் அத அடுத்து போட்டுறணும். பிட்வீன் அடுத்து என்ன வரணும்? மீரா அண்ட் அனு. மீரா அண்ட் அனு. ஓகே, அப்ப நான் மீராவுக்கும் அனுவுக்கும் இடையில உட்கார்ந்த அப்படின்னு சொல்லணும்னா இது எப்படி சொல்றது? I sat between மீரா and அனு. I sat between மீரா and அனு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் ரெண்டுமே ஹோம்வொர்க். சரியா? நான் மீராவுக்கும் அனுவுக்கும் இடையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். உட்கார்ந்துட்டு இருக்க. இப்போ பிரசன்ட்ல அந்த செயல் என்னது? கண்டினியூ நடந்துட்டு இருக்கு. நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது. ஓகே, இதை எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், யாரும் என்ன தள்ளி விடல. நம்ம இங்க கேட்டோம் பாருங்க, யார் உன்னை தள்ளி விட்டது அப்படின்னு. அதுக்கு ஆன்சர் என்ன? யாரும் என்ன தள்ளி விடல. இது எப்படி சொல்லலாம்? இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.